வணக்கம் மீன ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசிகளில் இருக்கக்கூடிய கடைசி ராசி மீன ராசி. மீன ராசி அப்படின்னாலே நீங்கள் உணர்வு பூர்வமாக மிக நெஞ்சோட உணர்ந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறரோட உணர்ச்சிகளை உங்களால் உணர முடியாதவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த உணர்வு பல நேரம் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம். இது வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே தாங்கிய உணர்ச்சிகள் தற்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த உணர்வு உங்களுக்குள்ள ஒரு வழிய முன்னேற உதவும். என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்கள் சில விஷயங்களை மனசு அடைஞ்சிருக்கலாம். இது சரியா, நான் இதெல்லாம் கையாள முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களை உள்ளத்தை கிளறி இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த குழப்பம் அப்படிங்கிறது மெதுவாக தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய அன்றாட முயற்சிகளுக்கான நேரம் வருவதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சில நேரம் அது உடனே தெரியாமல் இருக்கும். ஆனால் பின்னால் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு இருக்கும். உறவுகளில் மீன ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வாய்ந்தவங்களா இருப்பீங்க. நண்பர்கள், குடும்பம், காதல் யார்கிட்டையுமே உங்கள் மனசை உணர்வை வெளிப்பட சொல்லாமல் தாங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது ஒரு உறவு, ஒரு நட்பு அல்லது ஒரு தொடர்பு உங்களை உண்மையாக புரிஞ்சு கொள்ளும். அது வெளியில் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உறுதியும் ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும். வேலை மற்றும் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நோக்கங்களில் எப்பொழுதுமே சில நேரம் தயங்குவீங்க. நீங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலங்களில் அந்த சந்தேகம் கரையும். நீங்கள் முயன்ற எந்த முயற்சியுமே வீணாக போகலை. ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவத்துக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டும். பல விஷயங்களில், பண விஷயங்களில் புதிய வாய்ப்பு வரக்கூடும். அது முதல்ல சாதாரணமாக தோணலாம். ஆனால் அது நீங்கள் கையாளக்கூடிய முறை உங்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பெரிய நோய் இல்லை, ஆனால் மனசோர்வு அப்படிங்கிறது உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளாக தோன்றிக்கிட்டே இருக்கும். சில நேரம் தனிமையாக அமைதியாக சிந்திக்க ஓய்வு எடுக்க வேண்டும். அது உங்கள் சக்தியை மீண்டும் நிறைவேற்றும். மீன ராசிக்காரங்க நீங்கள் பிறர் கூட உணர்ச்சியாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு பலமாக இருக்கும். ஆனால் அந்த பலத்தையே பயன்படுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ வாழ்க்கை உங்களை உண்மையாக தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுது. அதை ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் புதிய கட்டத்தை தொடங்க ஆரம்பிப்பீங்க. மீன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ எந்த அளவுக்கு அதே அளவுக்கு கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. மீன ராசிக்காரங்க உங்கள் மனசு மிகவும் நுட்பமானது. மற்றவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சியும் ஆழமானதாக இருக்குது. அதனால தான் சில நேரம் உங்களுடைய உணர்வு உங்களை சுமையாக வச்சுக்கலாம். ஆனால் இப்போது அந்த சுமை மெதுவாகவே விலக ஆரம்பிக்குது. உங்கள் மனசு சிறிய வெற்றிகளை உணர ஆரம்பிக்கும். அந்த வெற்றிகள் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்குன்னே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சில உறவுகளை ஏமாந்துருக்கலாம். நான் நல்லது தான் செஞ்சேன், ஆனால் அவங்க என்னை மதிக்கலை அப்படிங்கிற கசப்பு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து உங்களுக்கு கொடுத்த அன்பும் நீங்கள் செஞ்ச உதவியுமே வீணாக போகலை அப்படிங்கிறத உணர்வீங்க. சில நேரம் அதை நேரடியாக பார்க்க முடியலைனாலுமே பிறருடைய வாழ்க்கையில் அதனுடைய பலன் தெளிவாகவே தெரிய ஆரம்பிக்கும். உறவுகளில் நீங்கள் உறுதியானவராக மாற ஆரம்பிச்சிட்டீங்க. யாரோட நெருங்கணும், யாரோட தூரம் வைக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள தெளிவாக உணர்வீங்க. அந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பான நிம்மதியை கொடுக்கும். சண்டை இல்லாமல் அமைதியாக சில உறவுகளை விலகலாம். சில உறவு ஆழமாக மாறும். எல்லாம் உங்களுடைய உள் உணர்வு மற்றும் அறிவினுடைய அடிப்படைகளாக இருக்கும். வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கங்களில் கடந்த காலம் கொடுத்த அனுபவங்களை பயன்படுத்தி நீங்கள் புதிய முயற்சியை தொடங்குவீங்க. முன்பு தயங்கிவிட்ட விஷயங்களை இப்போது தைரியமாக செயல்படுவீங்க. அந்த முயற்சி உடனே வெற்றி அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னாலும் பின்னால் உங்களுக்குள்ள நிலைத்தன்மையை வழங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கும். பண விஷயத்தில் தேவையில்லாத பயம், கவலை, அச்சம் எல்லாமே குறையும். பொருத்தமான திட்டங்கள், சிறிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும். பணம் அதிகமாக இல்லைனாலும் போதுமான அளவு இருக்கும். அதுவே உங்களுடைய மனசை உறுதி செய்யும். உடல் நலத்தில் அதிக சோர்வு இருந்தாலும் மன அமைதியோட அதை சமாளிக்க முடியும். தனிமையாக சில நேரம் அமைதியாக சிந்திக்கணும்.
ஓய்வு எடுக்கவும் நினைப்பீங்க. அது உங்களுடைய சக்தியை மீண்டும் நிரம்ப செய்யும். மீன ராசிக்காரங்க நீங்கள் உணர்ச்சியாகவும் நுட்பமாகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பலமாக இருக்கும். அந்த பலத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற செய்யணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை உண்மையாக தன்மையாக ஏற்றுக்கொள்ள சொல்லுது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தொடங்கும். இது கண்டிப்பாக தெய்வ கணக்கு, உங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த ராசி பலன். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். மீன ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுடைய உணர்ச்சியை முதல்ல கவனிப்பீங்க. உங்களுடைய சொந்த மனசுக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுக்க மறுக்க செய்யலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த பழக்கம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய மனசுக்குள்ளே தங்கியிருந்த உணர்ச்சிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது மற்றவர்களை குழப்பக்கூடும். ஆனால் உங்களுக்குள்ள மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். இப்போ நீங்கள் உணர்ச்சியால் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். அந்த முடிவுகள் அனைத்துமே நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை தரலை அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் இப்போ அந்த முடிவுகளில் ஒரு பலன் கிடைக்கும் பொழுது அதை வெளிப்படையாகவே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள மனசு தெளிவாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கும் அன்புக்கும் மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத உணருவீங்க. உறவுகளில் மீன ராசிக்காரங்க மிகுந்த பரிவு கொண்டாடக்கூடியவங்களா இருப்பீங்க. சிலர் உங்களுடைய அன்பையும் உதவியும் தவறாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காலத்தில் உண்மையானவங்க மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருப்பாங்க. பொய், நாடகம், தவறான நம்பிக்கை இவை தானாகவே விலக ஆரம்பிக்கும். இது சண்டையாக இல்லாதது அமைதியாக நடக்கும். வேலை மற்றும் வாழ்க்கை நோகத்தில் உங்களுடைய முயற்சிகள் மெதுவாக முன்னேற ஆரம்பிக்கும். முதல்ல அது மிக சாதாரணமாக தோணும். ஆனால் பின்னாடி அதனுடைய பலன் வெளிப்படும். நீங்கள் முன்பு தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை சிரமம் இல்லாமல் கையாள முடியும். பண விஷயங்களில் தேவையில்லாத அச்சம், பயம் எல்லாமே குறையும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னேற்றமும் பின்னாடி பெரிய நிம்மதியாக மாறும். பணம் அதிகமாக இல்லைன்னாலும் மன அமைதி இருக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான செல்வமாக இருக்கும். உடல் நலத்தில் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தூக்கம், ஓய்வு, சிந்தனை இது எல்லாத்துக்குமே கவனம் செலுத்தினாலே உடல் தானாகவே ஆரோக்கியமாகும். சில நேரம் தனிமையான நேரமாக செலவிடும் பழக்கம் உள்ளுக்குள்ள மனசோர்வை சமாளிக்க உதவும். மீன ராசிக்காரங்க உங்களுடைய உணர்ச்சி ஆழமும் பரிவும் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை இப்போ புதிய திசையை நகர ஆரம்பிக்கும். இதுதான் தெய்வத்துடைய கணக்காகவும் இருக்குது. அப்போது கடைசியாக பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி தான் மீன ராசிக்காரங்களும் இருக்க போகிறீங்க. மீன ராசிக்காரங்க நீங்கள் உலகத்தையே அன்போடும் பரிவோடும் பார்த்து நடக்கக்கூடியவங்க. பிறருடைய மனசுக்குள்ளே நடந்து போகக்கூடிய அனைத்து உணர்வும் உங்களுடைய தனித்துவமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் தாங்கி வந்திருக்கலாம். இப்போது அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்க போகுது. அது சில நேரம் சிரமமாக இருக்கும். ஆனால் உங்கள் மனசுக்கு நிறைஞ்ச நிம்மதியை கொடுக்கும். உறவுகளில் நீங்கள் சில சமயம் அதிகமாக ஒப்புக்கொள்ளுவீங்க. ஆனால் இப்போது உங்கள் மனசை மதிக்கக்கூடிய ஒரு உறவு மட்டுமே அணுக ஆரம்பிப்பீங்க. பொய், நாடகம், தவறான நம்பிக்கை இது எல்லாமே தானாகவே விலகும். உங்களுடைய உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள் மட்டுமே நிலைச்சிருக்கும். அந்த உறுதிப்பாடு உங்களுக்கு மன அமைதியும் பாதுகாப்பையும் கொடுக்கும். வேலை, வாழ்க்கை வழிகளில் கடந்த காலங்கள் தோல்வியடைந்த முயற்சிகள் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பாக வரலாம். நீங்கள் முன்னேறுவதற்கான துணிச்சலும் ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். பண விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்ட செயல்கள் மெதுவாக முன்னேறும். தேவையில்லாத கவலைகள் குறையும். இதனால தான் மன அமைதி கிடைக்கும். பணம் அதிகமாக இல்லைனாலும் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். உடல் நலத்தில் மன அமைதி முக்கியம். உங்களுக்குள்ள அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சில நேரம் தனிமையில் சிந்தித்து ஓய்வெடுத்து உங்கள் சக்தியை மீட்டு கொள்ளுங்க. மீன ராசிக்காரங்க உங்கள் உணர்ச்சி ஆழம், உங்களுடைய பரிவு, உங்களுடைய நுட்பம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரத்தில் நிலை பெற்று நிற்பீங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய குணங்கள் அவ்வளவு தூய்மையான குணங்களாகவும் நேர்மையான பண்புகளை கொண்டவர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே அழிந்து இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் துன்பங்கள் எல்லாமே அழிந்து நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக
உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.